அப்சர்ப்ஷன் பேசிக்லி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு காஸ்ட் வந்து irrespective of your whether it's a variable cost or a fixed cost எல்லாத்தையுமே we have to take it into consideration for the calculation of your selling price. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருந்தது. இப்போ அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னா என்ன அர்த்தம்னா like there are two types of absorption. One is over absorption, other one is under absorption. ஓகேவா? ஓவர் அப்சர்ப்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா see indirect cost வந்து or overhead which are commonly known will have to be இப்போ indirect காஸ்ட்ன்றது என்னன்னா service department வந்து when they are helping out all the rest of the departments, they are the common service department helping all the other departments, அந்த காஸ்ட்லாம் வந்து நம்ம இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து காஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு அந்த terminology, when the indirect cost is being distributed over the final products, then that point is called as cost absorption, which means that the cost absorbed by the production during the period. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம், பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம், பர்சன்டேஜ் ஆஃப் பிரைம் காஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம், டைரக்ட் லேபர் ஹவர் ரேட், மிஷின் ஹவர் ரேட், நிறைய there is a procedures இருக்கு. ஆனா இந்த அப்சர்ப்ஷன் ரேட்ன்றது என்னன்னா இட்ஸ் a means of attributing to your overhead, அதாவது இன்டைரக்ட் காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீஸ்க்கோ நான் பிரிச்சு கொடுக்குறேன் based on different types of methods is called as cost absorption. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு காஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்றோம். ஓகேவா? ஒரு காஸ்ட் பிளான் பண்றோம். அந்த காஸ்ட் பிளான் பண்ணும்போது லைக் எஸ்டிமேட்டட் வந்து 3,40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். 3,40,000. ஆனா ஆவரேஜ் ஆக்சுவலா அதோட மிஷின் ஹவர்ஸ் எப்படின்னா 1,50,000. நான் என்னோட எஸ்டிமேட்ஸ் பேஸ் பண்ணி என்னோட ஆக்சுவல் மிஷின் ஹவர்ஸ் நான் அலைன் பண்றேன். என்னோட எஸ்டிமேட்ஸோட பர் ஹவர் மிஷின் ஹவர் ரேட் பேஸ் பண்ணி என்னோட ஆக்சுவல் ஹவர்ஸை வந்து நான் அசஸ் பண்றேன், விச் இஸ் ஓவர்ஹெட்ஸ் அப்சர்வ்டு. ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து 3,60,000. ஓவர்ஹெட்ஸ் அப்சர்வ்டு அதாவது அசஸிங் மை எஸ்டிமேட் பர் மிஷின் ஹவர் அண்ட் டேக்கிங் மை ஆக்சுவல் மிஷின் ஹவர்ஸ் நான் அது பண்ணும்போது என்னோட ஆக்சுவலுக்கும் அப்சர்வ்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அதில் என்னோட ஓவர் அப்சர்வ்டு வந்து கம்மியாக இருந்ததுன்னா, ஆர் இப்படி சொல்கிறேன், என்னோட ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் மீன்ஸ் அண்டர் அப்சர்வ்டு. ஓகேவா? என்னோட ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து when it is less than my when my actual overheads is greater than my overheads observed னா, அதாவது என்னோட ஆக்சுவலை விட என்னோட நான் எஸ்டிமேட் பண்றது வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் அண்டர் அப்சர்வ். என்னோட ஆக்சுவலை விட ஓவர் ஓவர்ஹெட் அப்சர்வ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா இட் மீன்ஸ் ஓவர் அப்சர்வ்ட். இது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்சர்ப்ஷன்னா என்ன அர்த்தம்னா பேசிக்லி
attributing overhead to a product or a service based, for example, on direct laborers, direct labor cost or mission hours. இது absorption என்னன்னு. அந்த absorption various methods ல பண்ணலாம். அதுல two segregations இருக்கு. Under absorption and over absorption. So அப்போ when your actual overheads is greater than your overheads observed, it is called as under observed. When your actual overheads is less than your overheads observed, then it's called as under observed. அததான் இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா absorption of factory overheads. So absorption of factory overheads என்றது it happens within the organization. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it happens within the organization. ஆனா on the whole ஒரு ஃபேக்டரிக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜர்னல் என்ட்ரி எப்படி வரும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஏன்னா இன்னும் வந்து ஒர்க் முடியல, ஓகேவா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படி வரும். ஸோ அதுதான் வந்து இந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் நோ என்ட்ரி. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து ஃபேக்டரி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் போகிறது. இங்கே நோ என்ட்ரினால இதே என்ட்ரி வரும். டிஃபெக்டிவ் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ என்ட்ரி இன் இது காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டபிள்யூஎன் கண்ட்ரோல். அதாவது டிஃபெக்டிவ் ஒர்க்குன்றது என்னது, எப்போ ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கோ அப்போ தான் வந்து ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ், ஸ்கிராப் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ காஸ்டிங் பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் அது என்ன, எக்ஸ்பென்சஸ் இல்லையா? டிஃபெக்டிவ் நல்ல எக்ஸ்பென்சஸ். ஸோ காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டபிள்யூஐ கண்ட்ரோல் அக்கௌண்ட். ரெக்கார்டிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் கம்ப்ளீட்டட். ஜாப்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். இத்தனை நாளா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து we were talking about மெட்டீரியல் கண்ட்ரோல். அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு கழிச்சு we were talking about அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்சர்வேஷன் பார்த்தோம். இப்போ காஸ்ட் இது முடிஞ்சிடுது, ஃபினிஷ்ட் காஸ்ட் ஃபினிஷ்ட் குட்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும், டபிள்யூஐபிலேருந்து அந்த எங்க மூவ் ஆகிறது, அது ஃபினிஷ்ட் குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். So journal entry is finished goods control account debit to work in progress control account. இங்கேயும் finished goods control account debit to work in progress control account. Recording of cost of goods sold. Recording of cost of goods sold. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஷீட் ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? காஸ்ட் ஷீட் நல்லா ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? அக்ஷயா காஸ்ட் ஷீட்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னதுடா? ஆயிஷா காஸ்ட் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா சொல்லுவோம்? பேசிக்கா அந்த மூணு காஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து பிரைம் காஸ்ட், கரெக்டா? அஸ்வினி இதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணா வொர்க்ஸ் காஸ்ட், கரெக்டாடா அஸ்வினி? அதுல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது வந்து ஃபேக்டரி காஸ்ட், கரெக்டா மித்ரா? அதுல இருந்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், கரெக்டா ஸ்ரேயா? அதுல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஓகேவா வஷிதா, ஞாபகம் இருக்காடா? யாருமே யாராவது எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க கண்ணா. யாருமே ரிப்ளை பண்ணாம இருக்காதீங்க. மித்ரா, அக்ஷயா ரிப்ளை பண்ணுங்க, எல்லாரும் ரிப்ளை பண்ணணும். Cost of production, opening stock of finished goods less closing stock of finished goods will give you cost of goods sold. அதுலேருந்து selling and distribution overheads வந்து cost of sales. Cost of salesலேருந்து profit வந்து sales pick பண்ணுவாங்க. இப்போ இந்த இப்போ வந்து ரெக்கார்டிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸும் அதே மாதிரி தான், நோ என்ட்ரி. இந்த செகண்ட் வந்து காஸ்ட் அக்கவுண்ட்ஸும் அதே மாதிரி தான். finished goods வந்துருது. ஸோ finished goods control இந்த ஸ்டேஜ்ல finished goods வந்துருது. ஸோ finished goods control account to work in progressலேருந்து இங்கே மூவ் ஆகுறது. ஸோ கடைசியா என்ன என்ட்ரி வருது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இந்த finished goodsக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ காஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு finished goods. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
the recording of cost jobs completed into the finished goods. WAP ல இருந்து finished goods போறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ்ல இருந்து finished goodsல இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு போறோம். ஓகே, சேல்ஸ்க்கு நார்மலா என்ன ஜர்னல் என்ட்ரிடா ஐஷா? ஒரு நார்மல் ஒரு கேஷ் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி மித்ரா? டெட்டாஸ் டு சேல்ஸ். ஓகே, அப்போ அஸ்வினி நீங்க சொல்லுங்க அஸ்வினி. இப்ப வந்து இந்த கேஷ் அந்த மாதிரி வந்ததுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல? ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். சூப்பர். சேல்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிஎன்எல் அக்கவுண்ட்னு பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சேல்ஸ் எனி ட்ரேடிங் அக்கவுண்ட் சேல்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அல்டிமேட்டா இது வந்து காஸ்டிங் பிஎன்எல்லோட முடியறது. சேல்ஸ் தான் ஃபைனல். ஓகே, அதுக்கப்புறம் கோஸ் டு பிஎன்எல். ஸோ காஸ்டிங் பிஎன்எல் அக்கவுண்ட் சேல்ஸ்க்கு பதிலா கேஷ் அண்ட் டெட்டாஸ்க்கு பதிலா ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் இது கேஷ் டெட்டாஸ் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகேவா? கேஷ் டெட்டாஸ் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் இப்படி வரும். இப்போ அப்சர்ப்ஷன் ஆஃப் செல் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். இப்ப நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து அட்மின் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம? அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அந்த காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுவோமா? ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். அதாவது இந்த ஸ்டேஜ்க்கு நான் வச்சுக்கோங்க. இப்போ இது அட்மின்றது வந்து எங்க வரும்னா இந்த ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது அட்மின் ஓவர்ஹெட் ஆட் பண்ணேன்னா எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கு அடுத்தது ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு அட்மின் அக்கவுண்ட். இப்போ செல்லிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நெக்ஸ்ட் நம்ம சப்சீக்வெண்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் இங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். செல்லிங்க்கு இது பண்ணி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு எஸ்என்டி ஓவர்ஹெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்மினுக்கு வந்து ஃபினிஷ்ட் கூட்ஸ், செல்லிங்க்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது ரெண்டும் அலைன் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்மினுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், சாரி அட்மினுக்கு ஃபினிஷ்ட் கூட்ஸ், காஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஏன்னா சேல்ஸோட அந்த காஸ்ட் நான் இன்க்ளூட் பண்ண போறேன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அதனால அடுத்தது அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன். சரி, அண்டர் அப்சர்ப்ஷன்னா என்ன அர்த்தம்னா அண்டர் அப்சர்ப்ஷனா என்ன அர்த்தம்னா என்னோட ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மை பட்ஜெட்டட் ஒன். இட்ஸ் அண்டர் அப்சர்ப்ஷன். when a actual overheads is less than my budgeted is called as over absorption. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டரா இருக்கும்போது அது அண்டர் அப்சர்ப்ஷன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டரா இருக்கும்போது அது ஓவர் அப்சர்ப்ஷன். ஓகேவா? இது ஓவர் அப்சர்ப்ஷன், அது அண்டர் அப்சர்ப்ஷன். ஸோ இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்னா காஸ்டிங். அண்டர் அப்சர்ப்ஷன்ல வந்து என்ன செய்யும்? ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்பனா இட்ஸ் அ லாஸ் டு தி ஆர்கனைசேஷன். அதனால பிஎன்எல் டு ஓவர்ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து சேவிங்ஸ் இல்ல ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் கம்மியா இருக்கு. ஓவர்ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்டிங் பிஎன்எல் அக்கவுண்ட். விஜயலட்சுமி புரியுதா? விஜயலட்சுமி, பர்ஷிதா, விஜயலட்சுமி,
ஸ்ரேயா, ஷிவானி, மித்ரா, ஆ, அஸ்வினி, அக்ஷயா, ஆயிஷா. புரியுதாடா ஆயிஷா? அக்ஷயா புரியுதாடா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இது லாஸ் நம்மளுக்கு, இது நம்மளுக்கு ஃபேவர் டு தி ஆர்கனைசேஷன். அதனால இங்க வந்து டெபிட்டிங் ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், அங்க வந்து கிரெடிட்டிங் ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? கோ த்ரூ பண்ணுங்க ஜர்னல் என்ட்ரிஸ். மித்ரா, நீங்க ஃப்ரைடே கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா மித்ரா? யாரெல்லாம் ஃப்ரைடே கிளாஸ் அட்டன் பண்ணல? பண்ணீங்களா அக்ஷலம்? ஓகே. ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யாருக்கெல்லாம் அட்டன் பண்ண முடியும்? கரெக்டா கரெக்டா, அதேதான்டா. சூப்பர். அப்பனா ஓகே. யாரு யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியலடா ஃப்ரைடே இன்னைக்கு? சரி, ஓகே சலாம். வேற யாரெல்லாம் அட்டன் பண்ணல? பஷிதா அட்டன் பண்ணல. ஓகே. மத்த எல்லாருமே அட்டன் பண்ணீங்கல்ல கண்ணா? சரி. இப்போ எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வேணும் கண்டிப்பா. இது எப்போ படிச்சு முடிப்பீங்க எல்லாரும்? இந்த 30 என்ட்ரி 15 என்ட்ரி ஆல்ரெடி டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ ரிமைனிங் 15 9 என்ட்ரிடா. 26 என்ட்ரி எனக்கு பைஹார்ட்டா. நான் கிளாஸ்ல கேட்டா டான் டான்னு சொல்லணும். ஒருத்தரா சொல்லுங்க. அக்ஷயா என்னைக்கு ரெடி பண்ண முடியும்? நீங்க சொல்ற டைம் தான், நான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த டேட்ல நீங்க ரெடியா இருக்கணும். என்னைக்குடா அக்ஷயா? அக்ஷயா நாளைக்கு. ஓகே. ஆயிஷா நீங்க கண்ணா? ம். ஆயிஷா உங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்களேன் செல்லம், கரெக்டாடா? ஏஐயா ஏஒய்இஎஸ்ஹெச்ஏவா? கரெக்டா? அஸ்வினி நீங்க எப்படி அஸ்வினி? வெனஸ்டே. வெனஸ்டே நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஓகே. நாளைக்கு அக்ஷயா ஆயிஷாவையும் கேட்பேன். கட 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 கடன்னு சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 26 என்ட்ரிஸ் நல்லா பார்த்துக்கணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா தரோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா நீங்க மித்ரா? ம். ஸ்ரேயா,
சிவானி நீங்க விட்டுருங்க சிவானி. சிவானி ட்ரை பண்றீங்களா? சரி. அந்த வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க சிவானி, என்னோடது ஃப்ரைடேவோடது. பார்த்துட்டு லோட் பண்ணிட்டேன் நான் எல்லாமே. நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஆ, சிவானி, ஸ்ரேயா, செல்வா, செல்வா, வஷிதா, விஜயலட்சுமி. ஆனா கொஞ்சம் நல்லா நிஜமாலே சீரியஸா படிங்க. இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம கேக் வாக்கடா, இந்த சம்லாம் வந்ததுன்னா. சரி, இப்போ நான் வந்து சம்முக்கு போறோம். ஓகே. Journalize the following transactions assuming that cost and financial accounts are integrated. இப்ப வந்து விஜய் உங்கதுல இருந்து ஆரம்பிக்கலாம் விஜயலட்சுமி. ஓகே. இப்ப நம்ம சாதாரணமா ஜேர்னல்ஸ் போடுவோம்ல கண்ணா, அந்த மாதிரி. The journalize the following transactions assuming that the cost and financial accounts are integrated. Okay. அஸ்வினி, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுக்கு புக்க பார்த்தே சொல்லுங்க. என்னன்னா ஜர்னல் என்ட்ரி வரும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுக்கு? இன்டகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ்ல சொல்லலாம். இன்டகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ்ல. கிரெடிட்டார் அக்கவுண்ட் கரெக்ட்டா? ஜெனரலா பர்ச்சேசஸ் ஆஃப் மெட்டீரியல்னா you can keep put a note that it is for cash. என்ன ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுனா ஃபார் கேஷ்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? சொல்லுங்க சொல்லுங்க சிவா, நிமிஷம்டா, கீழே இருந்து ஒத்தரையா கேட்டுட்டு வரேன். ஆ ஆ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். சரியா? சோ இந்த இந்த என்ட்ரி வரும். செகண்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட்க்கு. அடுத்தது குட். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் issued to production. வஷிதா. இந்த என்ட்ரி கரெக்ட்டா? இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஓகே. சிவானி வாங்க சிவானி. ட்ரை பண்ணுங்க சிவானி, தப்பா இருந்தா பரவாயில்ல. சி கண்ணா, வேஜஸ் பெய்டு வந்து 30% இன்டைரக்ட்னு கொடுத்துருக்காங்கடா. அப்பனா என்ன அர்த்தம்னா there are two types of categories. ஒன்னு டைரக்ட் வேஜஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ்ல வந்து இப்ப 30% இன்டைரக்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த 24,000ன்றது வந்து இப்படி அஸ்யூம் பண்ணி ப்ராபபிலி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை. நீங்க அன்னைக்கு வரல இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. சி இப்ப பேமெண்ட் ஆஃப் இந்த மாதிரி 30% இன்டைரக்ட்னு கொடுத்தானாக்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேஜஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஆமா வேஜஸ் ஆமா வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா.
ஆமா, வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட் கரெக்ட். இந்த இந்த ஜர்னல் என்ட்ரி ஓகேவா. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்ன்றது வந்து இவங்க வந்து டைரக்ட், அதாவது இது வந்து 30% இன்டைரக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆமா, அப்பனா வந்து wages control account debit to cash வந்து 24,000. wages charge to production வச்சுக்கோங்க கண்ணா. ப்ரொடக்ஷன் வந்தாலே ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் வந்துரும். நல்லா பாத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டா பீரியட்ரா. ஒண்ணு வந்து இந்த என்ட்ரி நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்டைரக்ட்? 30% இன்டைரக்டா. அப்ப டைரக்ட் எவ்வளோடா? 70% கரெக்டா? இங்க நல்லா பாத்துக்கோங்க அண்ணா, அந்த டைரக்ட் வேஜஸ்ன்றது என்னன்னா பிரைம் காஸ்டோட சேரும். ஓகேவா, டைரக்ட் வேஜஸ்ன்றது பிரைம் காஸ்டோட சேரும். இன்டைரக்ட்ன்றது தான் அந்த ஓவர்ஹெட் கேட்டகரியில உங்களுக்கு வரும். ஸோ மொத்தம் 24,000 ரூபாயில அந்த வேஜஸ் கண்ட்ரோல் டு கேஷ் எப்படி இதை பிரியறதுன்னா, இதுல 24,000ல 30%, 24,000ல 70%, பிரியுது. இப்படிதான் பிரியுது. ஓகே, இந்த ரெண்ட பிட்டா பிரியுது. இந்த இன்டைரக்ட்ன்றது will hit your overhead control account. This will hit your work in progress control account. ஞாபகம் வச்சுக்கோங்க. When they say direct அப்படின்னா it will impact your when they say indirect na it will hit your indirect, that is over control account. ஓகேவா. ஸோ இப்படி போடுறோம். ஸோ டைரக்ட்னு வந்தாலும் இப்போ டைரக்ட் மெட்டீரியல்னாலும் இதே தான் கண்ணா. டைரக்ட் மெட்டீரியல்னாலும் யூ வில் ஹாவ் டு ஹிட் யுவர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். டைரக்ட் லேபர்னாலும் இட் வில் ஹிட் யுவர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ வென் இட் கம்ஸ் டைரக்ட், so it will impact work in progress control account. ஸோ ஃபர்ஸ்ட் ஜார்னல் என்ட்ரி வந்து வேஜஸ் கண்ட்ரோலுக்கு டோட்டலாக கொடுத்துருக்கோம் இம்பாக்ட். அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் கீழே, அந்த 24,000 கீழே ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு வந்து 16,000, இதுக்கு வந்து 7,200. ஸோ 24,000. இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஓகேவா, இது வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸ்ரேயா நீங்க வாங்க கண்ணா. ஸ்ரேயா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட்ரா.
manufacturing expenses incurred. ஹலோ ஸ்ரேயா, ஸ்ரேயா இல்லையா? இருக்கீங்களா? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் கண்ணா இந்த என்ட்ரி. இது எங்கடா வரும்? ஸோ இதுல வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங்னாலே ஃபேக்டரி ஓவர்ஹெட் தான் போகும். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்னாலே இட் வில் கோ டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்னா இட் வில் கோ டு ஃபேக்டரி ஓவர்ஹெட். மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் சார்ஜ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அப்பனா தட் வில் கோ டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பைஃபர்கேஷன். ஸோ இங்க நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, ஜென்ரலா வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் டு கேஷ்னு போடுவோம், கரெக்டா? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தான். பட் ஆனா இதுக்குள்ளேயே நடக்கிறதுனால காஸ்டிங்ல எப்படி போடுவோம்? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்னாலே இட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட். சார்ஜ் டு ப்ரொடக்ஷன் இங்க கூட ஒண்ணு வந்தது பாருங்களேன். டு ப்ரொடக்ஷன் ஷாப் அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் ஷாப், அதே மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்க கண்ணா, ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துருவான். ஓகேவா? ஸோ ஃபேக்டரி ஒரு கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் 19,000. எதுக்கு? இந்த ஜார்னல் என்ட்ரிக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வெறும்னு இன்கர்ட்னா ஃபேக்டரிக்குள்ள நடக்கிறது, சரியா? ப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு போறதுனாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்திருக்கணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபேக்டரி யூனிட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இதுல டவுட் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ யாரு கேட்டாங்க? ஸ்ரேயா. ஸ்ரேயா, anything that is impacting your production shop will have your impact on work in progress control account. Shivani புரிஞ்சுதா? Shivani, okay, super. So இது ஞாபகம் வச்சுக்கணும். And manufacturing expenses incurred அப்படின்னா it will impact factory overhead, but it is charged to production na work in progress control to factory overhead control account. புரியுதா ஸ்ரேயா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது அஷிதா, மித்ரா வாங்க. மித்ரா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் என்னடா ஜர்னல் என்ட்ரி? ஆமா, இன்டெகிரல் அக்கௌண்ட் தான் கேட்குறேன். நீங்க சொல்றது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். இன்டெகிரல் அக்கௌண்ட்ஸ்ல வேஜஸ் வராது.
வேஜஸ் வராது கண்ணா, யோசிங்க. வந்து அந்த இன்டெக்ரல் அக்கவுண்ட்ல நம்மளுக்கு வந்து காஸ்டிங்ல மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். கேஷ் அக்கவுண்ட் கரெக்ட். இன்டெக்ரல் அக்கவுண்ட்ல எல்லாமே கண்ட்ரோல் அக்கவுண்ட் வரும்டா. டெபிட் கேஷ், கிரெடிட் கேஷ் வரும் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட்க்கு. ஆனா காஸ்ட் அக்கவுண்டிங்ல மட்டும் கேஷ் அக்கவுண்ட் வில் பி ரீப்ளேஸ் பை ஜெனரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். ஓகேவா? அடுத்தது ட்ரை பண்ணுங்க மித்ரா. இருங்க. இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதோட கனெக்ட் ஆகுறதுனால இன்னொரு ஒரு ஜர்னல் என்ட்ரி வருமே. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல காஸ்ட் ஷீட்ல இப்போ ஒன்று காமிச்சேன்ல. இங்க பாருங்க, இதோட கனெக்ட் ஆகுறது இல்ல. அதனால இந்த பாட்டை நம்ம இங்க எடுத்துட்டு வரணும். இந்த கனெக்ட் எடுத்துட்டு வரணும். ஸோ அது எப்படி எடுத்துட்டு வருவோம்னா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அக்கவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காஸ்ட் ஷீட்ல இந்த மாதிரி இருக்குமா? இதான காஸ்ட் ஷீட் வியூ. காஸ்ட் ஷீட்ல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டு சப்சீக்வெண்டா நம்ம ஃபைனலா என்ன கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கவுண்ட், இந்த ரெண்டு என்ட்ரி போடணும் மித்ரா. புரியுதா மித்ரா? இது வந்து டைரக்ட் மெட்டீரியல். ஓகேவா? இது வந்து இன்டைரக்ட். இது வந்து கொஸ்டின் இல்லஸ்ட்ரேஷன் 12. finished products at cost என்ன வரும்டா மித்ரா? குட். finished goods to work in progress. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து காஸ்ட் ஷீட்ல பார்த்தோம்னா ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அதனால இங்கேருந்து இதை மூவ் பண்றோம் கரெக்டா? அதனால இதை கிரெடிட் பண்ணிட்டு இதை டெபிட் பண்றோம். புரியுது எல்லாருக்கும்? ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ஞாபகம் வச்சுக்க முடியுதா க்ளூ உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கு? சூப்பர். சரிடா மித்ரா, சூப்பர், வெரி குட்.
அடுத்தது வந்து அஸ்வினி வாங்க அஸ்வினி. அஸ்வினி சேல்ஸ் 58,000 என்னடா ஜர்னல் என்ட்ரி? பேமெண்ட் அக்கவுண்ட் போடுறோம். சேல்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலா ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல வந்து சேல்ஸுக்கு வந்து டெட்டாஸ் டு பிஎன்எல் அக்கவுண்ட், டெட்டாஸ் டு சேல்ஸ் போடுவோம் இல்லையா? கிரெடிட் சேல்ஸ்க்கு அதான ஜர்னல் என்ட்ரி. டெட்டாஸ் டு சேல்ஸ் போடுவோம். இதுவே காஸ்டிங்ல எப்படி போடுவோம்? கேஷ் டெட்டாஸ் வில் பி ரீப்ளேஸ் பை ஜிஎன்எல் பி அட்ஜஸ்ட் அக்கவுண்ட். சேல்ஸ் வந்து காஸ்டிங் பிஎன்எல். இன்டகிரேட்டட்ல காஸ்டிங் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடாதுன்றதுனால பிஎன்எல் அக்கவுண்ட் போட்டு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸோட டெபிட் இம்பாக்டும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட கிரெடிட் இம்பாக்ட் நான் ஸ்பெசிஃபிக் காஸ்டிங்கோட போட்டு க்ளோஸ் பண்றோம். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை இதோட டிரான்சாக்ஷன்ஸ் எதுன்னு மறந்து போயிட்டுனா இதை போட்டு பாருங்க. ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல இப்படி வரும், அப்போ வந்து காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல இப்படி வரும். காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல தான் காஸ்டிங் பிஎன்எல் சொல்லுவோம். அதனால இன்டகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ்ல காஸ்டிங்கா ஃபினான்ஷியலுக்கு அதோட இண்டிகேஷன் கொடுக்க கூடாதுன்றதுனால காஸ்டிங்ற வேர்டை எடுத்துட்டு டூ பிஎன்எல் அக்கவுண்ட் கொடுக்குறோம். ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல கேஷ் அண்ட் டெட்டாஸ் அக்கவுண்ட் கொடுக்குறோம். புரியுதாடா? அப்படி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிளாஸ்ல உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். பட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு க்ளூ வச்சு எப்படி படிக்கணும்ன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே அஸ்வினி, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து எதுவுமே கிடையாது அஸ்வினி. ஓகேவா? எந்த என்ட்ரியுமே இல்லை, நில்லு. ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ். செல்லம், ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ் என்னவாடா இருக்கும்? யோசிங்க. ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ்னா என்ன? நம்மளுக்கு பைசா அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க டெட்டாஸ். அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன்? கேஷ் பேங்க். ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கவுண்ட். ஓகே, செல்லம் இது வந்து ஃபினான்ஷியல் இம்பாக்ட். காஸ்டிங்ல எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதனால யூ கோ பை ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் ரூல். சரியா? புரியுதாடா? எதுக்கு காஸ்டிங் யூஸ் பண்ணோம், எதுக்கு ஃபினான்ஷியல் யூஸ் பண்ணோம்? புரியுதா? நல்லா போட்டு பாருங்க கண்ணா. எண்ட்ல ப்ராக்டிஸ் பண்றது மேட்டர்ஸ் லாட்னா. நான் சொல்லி கொடுப்பேன், நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஆனா உங்க எண்ட்ல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடன்ஸ் நீங்க பில்ட் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் உங்க எண்ட்ல இருந்து ஒரு வாட்டி போட்டு பாத்தீங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய புஷ் கொடுங்க. செல்ஃப் புஷ் நிறைய பண்ணணும் இந்த 1 மந்த்ல. நீங்க தான் பேட் பண்ணிக்கணும். நம்மளால முடியும் முடியும் முடியும்ட்டு செல்ஃப் பேப் பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். சரியா? அப்புறம் பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் என்னவா இருக்கும்டா அஸ்வினி? வெரி குட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட்டார்ஸ் டு கேஷ் அக்கௌண்ட் 12,000. ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. இது வந்து அண்டர் அப்சர்ப்ஷன், ஓவர் அப்சர்ப்ஷன். வஷிதா, அண்டர் அப்சர்ப்ஷன்னா என்ன, ஓவர் அப்சர்ப்ஷன்னா என்ன? என்ன சொல்லும், திருப்பி சொல்லுங்க. ம், சூப்பர் சொல்லும்.
Give an example of selling overheads, Vashita. No? Packing expenses. Good example. இன்னும் நல்ல good example சொல்லுங்க. Packing expenses correct. இன்னும் further delivery charges, advertisement expenses. Okay? Advertisement expenses. So, illustration 13 homework போடுறீங்களா கண்ணா? நீங்க டைரக்ட்னா வந்து எது டைரக்ட்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டைரக்ட்னா என்ன ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். டைரக்ட்னா எது இம்பாக்ட் ஆகும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டைரக்ட் வேஜஸ்ன்னு வரும்போது இட் வில் இம்பாக்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? ஓவர்ஹெட் இஸ் அப்சர்வ்ட் இன் ஜாப்ஸ், ஃபேக்டரி அட்மின் செல்லிங் அப்சர்வ்ட் இன் ஜாப்ஸ். அப்சர்ப்ஷனுக்கு வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சாரி அது பேர் என்ன, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் 1,50,000. அதே மாதிரி அட்மினுக்கு வந்து 50,000 ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு. see இந்த கனெக்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்னா the connect between work in progress to factory. அட்மின்னா கனெக்ட் பிட்வீன் ஃபினிஷ்டு கூட்ஸ் டு அட்மின். அந்த காஸ்ட் ஷீட் ஞாபகம் வரணும் மைண்ட்ல கட 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 கடன்னு அப்படியே. சேல்ஸ்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் அட்மின் ஓவர்ஹெட். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஓவர்னா என்ன, ஓவர் அப்சர்வ்டுன்றாங்க. ஓவர் அப்சர்வ்னா என்ன வஷிதா சொல்லுங்க செல்லம்? ஓவர் அப்சர்வ்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? இங்க இங்க சொல்லி கொடுத்தேனே செல்லம். ஓவர் அப்சர்ப்ஷனா ப்ராஃபிட். அப்பனா என்ன என்ட்ரி வரும்? ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்டிங் P&L ஃபேக்டரிக்கு. ஓகே, ஸோ 20,000 ஃபேக்டரி ஓவர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அதே மாதிரி அண்டர் அப்சர்ப்ஷன்னா ப்ராஃபிட்டா லாஸ் ஆடா நம்மளுக்கு வஷிதா? லாஸ். அதனால P&L அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட் டெபிட் டு அட்மின் ஓவர்ஹெட். ஸோ 10,000. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? இது ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? illustration 13. ஓகே. சொல்லமா illustration 14 நீங்க ஹோம்ஒர்க்கா போடலாம். இது ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்டா ஒன்னொன்னா. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ரிசர்வ் அக்கௌண்ட், அப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட், சன்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சம் வேணா நான் கிளாஸ்ல நாளைக்கு போட்டுறேன். ஓகே. 15th sum, following balances are shown. Transactions, so GL account, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போடணும். நான் ஒன்று பண்றேன், இது இந்த சம் நான் போட்டுடுறேன். அதாவது illustration 14 நான் போட்டுறேங்க. ஓகே, 15th வந்து நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இப்போ வந்து என்னெல்லாம் ஹோம்ஒர்க்கு? illustration 14, நாளைக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க் வந்து till illustration 13 ஹோம்ஒர்க், அப்புறம் illustration 15 ஹோம்ஒர்க், அது நாளைக்கு.
ஓகேவா? ஸோ இதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நாளைக்கு ஜேர்னல் என்ட்ரிஸும் நம்ம ரீகேப் பண்ணோம். ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்காடா? ஐஷா ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயா ஏதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ்ல? அஸ்வினி டவுட் இருக்காடா? மித்ரா மித்ரா ஷிவானி ஷிவானிக்கு டவுட் இருக்கா? ஓகே. ஸ்ரேயா. ஸோ நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இன்டைரக்ட் டைரக்டா? ஓகே. அப்போ டைரக்ட் அப்படின்றது வந்து வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல இம்பாக்ட் ஆகும். ஓகே. இன்டைரக்ட்னு வரும்போது அது சாரி, டைரக்ட்ன்றது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல இம்பாக்ட் ஆகும். இட் வில் பி லைக் டைரக்ட் என்ட்ரின்றது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் விட்டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு வரும். இது வந்து வில் இம்பாக்ட் யுவர் ஃபேக்டரி இன்டைரக்ட். அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து இம்பாக்ட் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும்னா இன்கர்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஃபேக்டரிக்கு போயிடும். அது ப்ரொடக்ஷன். அதே மாதிரி இங்க வந்து டைரக்ட். இங்க பாருங்க, டைரக்ட் பாருங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல். இங்க பாருங்க இங்கேயும் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின் போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போயிடும். மெட்டீரியல்லாம் டூ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு வரும். இங்க வேஜஸ்ன்றனால டூ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் கேஷ்னா ஜென்ரலா ஃபேக்டரியோட தான். ப்ரொடக்ஷன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ வாட் இஸ் த மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆல் ஷுட் ஹாவ்? எனிதிங் ஃபார் ப்ரொடக்ஷன் or direct will impact your work in progress control account. ஓகேவா? ஏன்னா இதுதான் பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ரா. ப்ராசஸ் அக்கௌண்டிங்ல 3 டைப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணுவோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும், ஃபினிஷ்ட் குட்ஸ்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி எனிதிங் இன்டைரக்ட்னு வருது வந்து இட் வில் இம்பாக்ட் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆயிடுச்சுன்னா இதோட என்ட்ரி போச்சுன்னா திஸ் என்ட்ரி கிரெடிட் WIP. அதே மாதிரி எதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதே மாதிரி இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் ஓவர் ஹெடும் அது என்னது? அட்மினோடனும் ஃபினிஷ்ட் குட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி செல்லிங் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபேக்டரி ஓவர்ஹெடும் வேஜஸ் கண்ட்ரோலும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செல்லிங் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. காஸ்ட் ஷீட் ஞாபகம் இருந்ததுன்னா இது ஞாபகம் வந்துருண்டா சொல்லுமா. ஓகே. ஃபேக்டரி ஓவர்ஹெட் அந்த பாத்தீங்களா, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அது இந்த ஸ்டெச்ல. அப்புறம் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அட்மின் ஓவர்ஹெட் தான் பண்ணுவோம். செல்லிங் ஓடது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு க்ளூ சொல்றேன். இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா நல்லா கிளாரிட்டியா படிச்சிருங்க. டைப் 3 ப்ராப்ளம், 14 மார்க்ஸ் ப்ராப்ளம்.
ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். இல்லைன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவாடா? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி. ஓகேடா கண்ணா. ஆயிஷா நீங்க ரிட்டைன் ஆயிடுங்க செல்லமா, கம்பெனி லாக்கு. ஓகே. மித்ரா கம்பெனி லா ரிட்டைன் ஆகுங்க. வஷிதா, அக்ஷயா கம்பெனி ஆக்டுக்கு ரிட்டைன் ஆகுங்க. இன்னைக்கு எல்லாருமே ரிட்டைன் ஆகுங்க. விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணம்மா. ஸ்ரேயா தேங்க்யூ. சிவானி ரிட்டைன் ஆகுங்க கண்ணா. தேங்க்யூ செல்லம். அஸ்வினி தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ செல்லம். இது எல்லாமே புது புக்ல தான் செல்லம். புது புக்ல தான். ஏண்டா? புது புக்ல தான். புது புக் தான்டா நினைக்கிறேன். எல்லாமே புது புக் தான் எடுத்தேன் மித்ரா. நான் ஏதாவது மிஸ் அவுட் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு